ஓம் நம சிவாய. அதற்கு உஷை, சகியே, நீ அவ்வாறு சொல்வாயானால் பிறர் ஒருவரால் இது செய்ய முடியாதது பற்றி நான் காமவேதனை தாங்காமல் மடிந்து விடுவேன் என்றாள். அது உண்மையே என்று சித்திரலேகை உணர்ந்து, உஷையே, நீ எதற்கும் கவலைப்படாதே. உன்னை கனவில் புணர்ந்து சென்ற கணவனை நான் எவ்வகையிலேனும் 7 தினங்களில் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கிறேன் என்று உறுதியாக கூறி தன் மாயையால் எல்லா அசுரர்களையும் துணையாக கூட்டிக் கொண்டு கனவில் கூடிச் சென்ற ஆடவனை தேடி சென்றாள். கூடி மகிழ்ந்தவன் அனிருத்தன் என்று அறிந்து கொண்டு மகா சந்தோஷத்துடன், நீ திருட்டுத்தனமாய் ஏதோ ஓர் உபாயத்தால் என் பிராண ரத்தினமாக உள்ள உஷா கன்னிகையை ஸ்பரிசித்து அப்பொழுதே அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய். நீ எந்த குலத்தவன், எவ்வம்சத்தவன், உன் பெயர் யாது என்று கேட்டு அனிருத்தனின் விருத்தாந்தங்களை தெரிந்து கொண்டாள். இவனை நீங்கி என் தோழியாகிய உஷை க்ஷண நேரமும் பிழைத்து இருக்க மாட்டாளே. அவனை கொண்டு வரத்தக்க உபாயம் யாது என்று சிறிது தன்னுள்ளே யோசித்து தன் சிநேகிதியான வானபுத்திரியுடன் நல்ல வார்த்தைகள் பேசி ஆனி மாச கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் உதய முகூர்த்தத்தில் மனோவேகத்துடன் க்ஷண பொழுதில் யோக மாயையின் வன்மையால் ஆகாச மார்க்கமாக துவாரகையை அடைந்து அந்த புறத்திலுள்ள உத்தியான வனத்தில் பல மங்கையரோடு மதுபானம் செய்து விளையாடிக் கொண்டிருக்கும் அனிருத்தனை கண்டாள். அப்பொழுது அனிருத்தன் மலர்பாயாலும் பஞ்சனையுமுடைய தன் சப்பரகூட மஞ்சத்தில் ஏறினான். சித்திரலேகை அதை கண்டு அங்கிருப்பவரையும் அனிருத்தனையும் தனது மாய சக்தியால் ஒன்றும் உணராதவர்களாகச் செய்து அனிருத்தனை கட்டிலுடன் தூக்கி தன் சிரமேல் வைத்துக் கொண்டு வானவெளியில் பறந்தாள். காம மயக்கத்தால் ஒன்றும் உணராது பலவிதமான சிங்கார பாவங்களை பித்தம் பிடித்தவள் போல செய்து கொண்டிருக்கும் உஷா கன்னிகை இருக்கும் சோனிதபுரத்தை வினாடியில் சேர்ந்தாள். சித்திரலேகையால் இவ்வண்ணம் கொண்டு வரப்பட்ட அனிருத்தனை கண்டதும் உஷை ஆனந்த பரவசம் அடைந்தாள். வலிமை மிக்க அசுரர்களால் காக்கப்பட்டிருக்கும் அந்த புறத்தில் உஷை அனிருத்தனோடு பலவாறாகவும் கூடி குலாவி கிரீடித்துக் கொண்டு இருந்தாள். அப்பகுதியில் ஆயுதங்கள் தாங்கி காவல் செய்யும் அசுரர்கள் அங்கே நடக்கும் இங்கிதங்களால் தங்களுக்குள் சந்தேகித்து உஷையின் நடத்தையை கண்டுபிடித்தார்கள். கதையை முழுமையாக கேட்க கீழே இருக்கும் வீடியோவை கிளிக் செய்யவும். ஓம் நம சிவாய.